ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு இனிஷியலாக எது பார்க்கணும்னா கிளேவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளேங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல். ஸோ பிரிக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எது முக்கியமாக யூஸ் பண்ணுவோம்னா கிளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இடத்துலேருந்து தான் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து ப்ளா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டில் அதில் ஜென்ரல் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே வந்து நீங்கள் அந்த கிளேவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி அதை பிரிக்காக மாற்றுவீங்க அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பியூரஸ்ட் கிளே வந்து எந்த மெயினாக வந்து எந்த காம்போனன்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா காலனைட். ஓகேவா, காலனைட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட கெமிக்கல் ஃபார்முலா தான் இது 2SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு, அலுமினியம் O3 அண்டு வாட்டர். ஓகே, 2SiO2 Al2O3 அண்டு 2H2O. அதுதான் மெயின் காம்போனண்ட்டாக இருக்கும் பியூரஸ்ட் கிளேயில். அதுவும் இல்லாமல் வித் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் சச்சஸ் குவாட்ஸு, மைக்கா, ஃபெல்ஸ்பரு, கால்சைட்டு, மெக்னசைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் இருக்கும். ஸோ மெயினாக வந்து காலனைட்டு தான் அதிகமாக இருக்கும் பியூரஸ்ட் கிளேயில். ஸோ அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளே. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சோர்ஸை பொறுத்து ரெசிடுயல் கிளே அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் கிளேன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ரெசிடுயல் கிளேனா எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதே இடத்துலையே இருக்கும். ஓகேவா, ஏன்னா அது வந்து அந்த ராக்கெலாம் வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர்ஸ் உடஞ்சி வெதரிங் ஆக்ஷனால் மாறி ஸோ ஒரே இடத்துலையே வந்து ஃபார்ம் ஆகிற கிளே தான் வந்து ரெசிடுயல் கிளே. ஸோ அதை வந்து பாட்ரி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டட் ஒரு செடிமெண்ட்ரி கிளேன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வெதரிங் ஏஜென்சி மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஸோ அதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளே. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா, அது டெம்பரேச்சர் தாங்கக்கூடியதை பொறுத்து அதை வந்து எப்படி கிளேவை பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃப்ராக்டரி கிளே அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ரெஃப்ராக்டரி கிளே அப்படிங்கிறது வந்து ஹைலி டிஸ்பர்ஸாக இருக்கும், அதே சமயம் வெரி பிளாஸ்டிக்காக இருக்கும். அதாவது வந்து டிஸ்பர்ஸ்னால் அங்கங்கே பிரிஞ்சிருக்கிற மாதிரி, ஐ மீன் பிணைப்பு அதுக்கு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வெரி பிளாஸ்டிக்னால் நல்லா ஹெவியாக இருக்கும், தாங்கும் திறனும் அதிகமாக இருக்கும். ஹை கண்டென்ட் ஆஃப் அலுமினா அண்ட் லோ கண்டென்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் சச் as ஃபெரஸ் ஆக்சைடு டெனிங் டு லோயர் த ரிஃப்ராக்டரினஸ். ஓகேவா, ஸோ அதாவது அலுமினா கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ரிஃப்ராக்டரி பிரிக்னால் வந்து அலுமினா கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதே சமயம் வந்து Fe2O3 கண்டென்ட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபெரஸ் ஆக்சைடு கண்டென்ட்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெஃப்ராக்டிவ்னஸை வந்து குறைச்சி விட்ரும். ஸோ அதனால தான் அதை கம்மியாக வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஹை மெல்ட்டிங் கிளேஸ். ஸோ ஹை மெல்ட்டிங் கிளே அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ஹை ரெஃப்ராக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ ஐ மீன் 1350 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1550 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணால் தான், இல்லை ஹீட் அது வரைக்கும் அதுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் இது வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது ஹை மெல்ட்டிங் கிளேன்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபேஸிங் பிரிக்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், சீவர் பைப்ஸ் அந்த இடத்துலலாம் இந்த ஹை மெல்ட்டிங் கிளேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி லோ மெல்ட்டிங் கிளேஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் ரெஃப்ராக்டிவ்னஸ் லெஸ் தென் 1350. ஸோ 1350 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து லோ மெல்ட்டிங் கிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, பிளாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த லோ மெல்ட்டிங் கிளேஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளே. ஸோ கிளேவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னா அதுக்கு வந்து குட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதாவது வந்து அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் தாங்கும். ஸோ பர்டிகுலர் லிமிட்டுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அந்த லிமிட்டை வந்து இது கரெக்டாக வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதேமாதிரி டெக்ஸ்சர் நல்லா குட்டாக இருக்கணும். அப்போ ஷ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ மோர் ஷ்ரிங்கேஜாக இருக்கக்கூடாது. போரோசிட்டி, அப்புறம் ஃபியூசிபிலிட்டி, கலர் ஆஃப்டர் பர்னிங், ஸோ அந்த ரெட் கலர் கொடுக்குறது, இந்த ப்ரௌன் கலர் கொடுக்குறது, ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது போகலாம். ஸோ மெயினாக வந்து இந்த கோட் புக்கு, அதாவது காமன் பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த கோட் புக்கில் இருந்தால் வந்து டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கோட் புக்னா IS 1077 1992. ஓகே, IS 1077 1992 காமன் பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் கிளாஸ் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கிளாஸ் டிசைனேஷனை வச்சு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது பிரிக்ஸை பொறுத்து கிளாஸ் என்னன்னு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நாட் லெஸ் தேன், இது Nm/mm² கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராம் ஃபோர்ஸ் பெர் cm² கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இங்கே அப்ராக்சிமேட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து 35 Nm² கம்மியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பிக் வந்து அவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தாங்குதுன்னா அது வந்து கிளாஸ் வந்து 35ன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே 30 Nm/mm² வரைக்கும் தாங்குச்சுன்னா அது
கிளாஸ் டெசிக்னேஷன் வந்து 30 சொல்லலாம். அதே மாதிரி 3.5 தாங்குச்சுன்னா 3.5 சொல்லிக்கலாம். ஸோ சேம் as இங்கே கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் பார்க்குறப்ப ஸோ இந்த 35 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இன்ட்டு 10 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 350 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி 30 கிலோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 300 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது டைமென்ஷன் அண்டு டாலரன்சஸ். ஓகே, நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம் 190/90/90 mm அப்படிங்கிறது வந்து பிரிக்கோட பேசிக் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த கோட் புக்கில் தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா டைமென்ஷன் வந்து லென்த்து வித் ஹைட் வந்து 180/90/90. ஸோ அதே வந்து இன்னொரு அதர் சைஸ்ன்னா 190/90/40. ஓகே, ஸோ இது வந்து மாடுலர் சைஸு. அதே வந்து நான் மாடுலர் சைஸ்ன்னு பார்க்குறப்ப 230க்கு 110 x 70 mm. ஸோ இது வந்து நான் மாடுலர் சைஸு. அதர் தேன் தட் இன்னொரு 30 mmனு வரும் அந்த வித்து மட்டும். ஓகே, வித் ஆர் திக்னஸ் அது மட்டும் சேஞ்ச் ஆகும், ஹைட்டு மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது எஃப்ளோரசன்ஸ்னால் வந்து அந்த உப்பு படிதல், ஐ மீன் அந்த ஒயிட் கலர் டெபாசிட்ஸ் ஆகும். ஸோ அதான் வந்து எஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃப்ளோரசன்ஸோட ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னா மாட்ரேட்டாக இருக்கணும். அது எது வரைக்கும்னா கிளாஸ் 12.5 வரைக்கும். ஸோ கிளாஸ் 12.5 வரைக்கும் வந்து எஃப்ளோரசன்ஸ் மாட்ரேட்டாக இருக்கணும். அதே வந்து அதுக்கு மேலே ஹையர் கிளாஸ் 12.5க்கு மேலே 15 அது மாதிரி போக 30, 35 போக உங்களுக்கு வந்து எஃப்ளோரசன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதாவது ஸ்லைட் கேட்டகரியில் இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது டாலரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாலரன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 20 பிரிக்ஸ் எடுத்துக்குவாங்க. ஓகே, 20 பிரிக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு வந்து டைமென்ஷன் டெஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ வந்து 20 பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாடுலர் சைஸ்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது, 190 வருதா? ஸோ 20 × 190 போடுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3800 கிடைக்கும். ஓகேவா? 3800 mm கிடைக்கும். ஸோ அது கூட ±80 mm போட்டிங்கன்னா தான் வந்து டாலரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து +80 mm கூட இருக்கலாம். ஸோ அதை விட கம்மியாக -80 mm கம்மியாக இருக்கலாம். ஸோ -80னா 3720 வரும், +80னா 3880 mm வரும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதை விட இந்த டாலரன்ஸை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ இதை வந்து டாலரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வித் வயசுலேயும் ஹைட் வயசுலேயும் அதுக்கு பார்க்குறதுக்கு வித் ஹைட்டு வந்து ±40 விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ இது வந்து மாடுலருக்கு பார்த்தோம். அதே மாதிரி நான் மாடுலர்னு பார்த்தோம்னா சேம் as 230 mm பார்த்தோமா, we know that 230 mm லென்த்து பார்த்தோமா. ஸோ 230 × 46 ஐ மீன் 20 230 × 20 போட்டிங்கன்னா 4600 கிடைக்கும். ஸோ அதோட ±80 mm அது சேம் as வித் ஹைட்டில் வந்து ±40 mm ஆட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இம்மர்ஷன் இன் கோல்டு வாட்டர் ஃபார் 24 hours இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் எதில் சொல்கிறாங்கன்னா IS 3492 இந்த கோட் புக் IS 3495 Part 2 1992 சொல்கிறாங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் ஷால் நாட் பி மோர் தென் 20% by weight அப் டு கிளாஸ் 12.5. 12.5 வரைக்கும் கிளாஸ் 12.5 கிளாஸ் வரைக்குமே வந்து 20%க்கு மேலே வாட்டர் வந்து அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி அதை விட 12.5க்கு மேலே 15 அந்த மாதிரி எக்ஸீட் ஆக உங்களுக்கு வந்து 15% பை வெயிட்டுக்கு மேலே வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கோட் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஆர்டினரி பிரிக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது ஹெவி டியூட்டி பர்ன் கிளே பிரிக்ஸ். ஸோ ஹெவி டியூட்டி பர்ன் கிளே பிரிக்ஸ் ஸோ இது எதில் பார்க்குறேன்னா இதில் 40, 45 ரெண்டு டிசைனேஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு கிளாஸோட டிசைனேஷன் பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதே சேம் as நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் வந்து 40 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து × 10 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதான் வரும். ஸோ இது கோட் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2180 IS 2180 1988. ஸோ அந்த கோட் புக்கு தான் அது. ஸோ ஹெவி டியூட்டி பர்ன் கிளே பிரிக்ஸு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இம்மர்ஸ் பண்ணியிருக்கப்ப அதே மாதிரி சேம் as 24 hours வந்து வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணியிருக்கப்ப 10%க்கு மேலே வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் பிரிக்ஸ் வாங்குறாரு, அவர் வந்து குயிக்காக டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 5 hours பாயிலிங் டெஸ்ட் பண்ணுறாருன்னா 5 hours பாயிலிங் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் பிரிக் அந்த டைமில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் 15%க்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இது அந்த சேம் கோட் புக்கில் இருக்குது. ஸோ அண்டு பல்க் டென்சிட்டியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் த பிரிக்ஸ் ஷால் நாட் பி லெஸ் தென் 2.5 g/cm3. ஸோ பல்க் டென்சிட்டி வந்து 2.5 g/cm3 விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ க்ளே பார்த்தோம். க்ளேயில் வந்து இப்போ அடுத்தது பிரிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ பிரிக்ஸில் வந்து நார்மலாக வந்து இதை ஸ்ட்ரக்சர் ஹெட்டு, இது ஸ்ட்ரக்சர் ஃபேஸ், இது ஹெட்டர் ஃபேஸ், இது ஃப்ராகு, அது மேலே ப்ரொஜெக்ஷன் தெரியுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்க்க போகிறோம். ஸோ பிரிக் மே பி மேட் ஆஃப் burnt clay mixture of sand and lime or Portland cement. ஸோ அதுதான் பிரிக்கு வந்து clay mixture of sand-ஆக இருக்கலாம், இல்லைனா லைமு ஆர் போர்ட்லேண்ட் சிமெண்ட் காங்கிரீட் எதில் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் கூட சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து கிளே பிரிக்ஸ் வந்து மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு, ஏன்னா வந்து அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும், ஈஸிலி அவைலபிளாகவும் இருக்கும். சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்த்தோம் 19x9x9 சென்டிமீட்டர். அதே மாதிரி நாமினல் சைஸுங்கிறப்ப 20 சென்டிமீட்டர் பர் 10 சென்டிமீட்டர் பர் 10 சென்டிமீட்டர். கன்வென்ஷன் சைஸுங்கிறப்ப நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது வந்து 22.4 சென்டிமீட்டர், 11.4 சென்டிமீட்டர், 7.6 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ கண்ட்ரி பிரிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு பிரிக்ஸ் அப்படிங்கிறப்ப 9 inch x 4.5 inch x 3 inch. ஸோ இந்த டைமென்ஷன்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸு ஃபீல்டு ப்ராக்டிஸ் பொறுத்து பிரிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ன்ட் ஆகிருக்கும். ஸோ டீப் ரெட்டாக இருக்கும். அதேமாதிரி செரி ஆர் காப்பர் கலர். ஸோ இந்த கலரில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து டீப் ரெட்டுன்னு மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு இன்னொரு நேமும் சொல்லலாம், மேபி செரி ஆர் காப்பர் கலர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே. These are recommended for pointing exposed face of the work in masonry structures, flooring and reinforced brickwork. ஸோ அது காமனாக வந்து எங்கே கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து டைமென்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் பி லெஸ் தென் 10 Nm/mm² விட கம்மியாக இருந்துக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து 10 Nm/mm² விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அடுத்தது செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸு ஸ்மால் கிராக்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன்ஸ் ஆர் பெர்மிட்டட். ஸோ செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் பி லெஸ் தென் 7 Nm/mm². இது ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக்ஸு 10 Nm/mm² பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் 10 Nm/mm² பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து 7 Nm/mm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஆல் இம்பார்ட்டன்ட் அண்ட் அன்இம்பார்ட்டன்ட் ஹிடன் மேசன்ரி ஒர்க்ஸு, சென்ட்ரிங் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ்டு பிரிக் அண்ட் ரீன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸு தீஸ் ஆர் அண்டர் பர்ன்ட். ஓகேவா. இது அண்டர் பர்ன்ட்னு வரும். ஓகே. தீஸ் ஆர் அண்டர் பர்ன்ட் சாஃப்ட் அண்ட் லைட் கலர்டு அண்ட் ப்ரொடியூசிங் டல் சவுண்டு. அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கலரே கொடுத்துருக்காது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வெந்து வேகாமல் இருக்கிற மாதிரி தான் சொல்லப்போனால் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா. ஸோ அது அண்டர் பர்ன்ட்டாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் லைட் கலர்டு அண்ட் ப்ரொடியூசிங் டல் சவுண்டாக இருக்கும். அதே மாதிரி பில்டிங் டெம்பரரி ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சருக்கான இது யூஸ் பண்ணிக்கலாம். தவிர நீங்கள் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஹெவி லோடில் வந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா வந்து அதோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மி. அடுத்தது ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸு இது வந்து ஓவர் பர்ன்ட்டாக இருக்கும். ஸோ அண்டு பேட்லி டிஸ்டார்டட் இன் ஷேப் அண்ட் சைஸ், பிரிட்டில் இன் நேச்சர். இது ஓவர் பர்ன்ட்டாக இருக்கும். அதனால் டக்குன்னு உடையிறது ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பல்லாஸ்ட் ஆஃப் சச் பிரிக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபவுண்டேஷன் அண்ட் ஃப்ளோர்ஸ் இன் லைம் காங்கிரீட் அண்ட் ரோடு மெட்டல். ஸோ இது வந்து உனக்கு சிறு சிறு ஜல்லி மாதிரிலாம் வச்சு அதை பல்லாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளோரில் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபோர்த்து கிளாஸ் பிரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ்னால் நீங்கள் ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க, சிலிக்கா, அலுமினா, லைமு, அயனு, மெக்னீசியா அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து இப்போ சிலிக்கா வந்து 50 to 60% இருக்கணும். ஓகேவா. காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா வந்து 50 to 60%. சிலிக்கா வந்து மெயினாக வந்து ஆட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து ப்ரிவென்ட்ஸ் த கிராக்கிங், சிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங் ஆஃப் த பிரிக்ஸு, தேர்பை இம்பார்ட்ஸ் யூனிஃபார்ம் ஷேப் டு இட். ஸோ சிலிக்கா வந்து கரெக்டான 50 to 60% இருந்துச்சுன்னா கிராக்கிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதேமாதிரி சிங்கேஜை ப்ரிவென்ட் பண்ணும், அப்போ வார்ப்பிங் ஆஃப் த பிரிக்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது யூனிஃபார்ம் ஷேப்பு கொடுக்குறதே வந்து சிலிக்கா தான். ஸோ அதுவும் இல்லாமல் டிக்ரீசஸ் ஷிங்கேஜ் இன் பர்னிங் அண்ட் இன்க்ரீசஸ் ரிஃப்ராக்டிவ்னஸ். ஸோ ஷிங்கேஜை குறைச்சி விட்டு ரிஃப்ராக்டிவ்னஸை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். ஓகேவா. ஸோ அது மாதிரி இதே வந்து சிலிக்கா வந்து 50 to 60% மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா அதே வந்து பிரிக்கை வந்து பிரிட்டில் நேச்சராக மாற்றுறதுக்கு அதுவே காரணமாயிரும். ஸோ அதான் வந்து இஃப் எக்ஸஸ் பிரிக்ஸ் பிகம் டூ பிரிட்டில் அப்படிங்கிறத கண்டிஷன். ஓகே. ஸோ அடுத்தது அலுமினா வந்து 20 to 30% இருக்கணும். ஸோ அலுமினா வந்து என்னென்னா பிளாஸ்டிசிட்டி வந்து கொடுக்கும் பிரிக்குக்கு. மெயினாக அலுமினா வந்து பிளாஸ்டிசிட்டி கொடுக்கும். அதே வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா ஸ்ரிங்கேஜை காஸ் பண்ணும். அதே மாதிரி வார்ப்பிங் டியூரிங் த ட்ரையிங் ஆஃப் த பிரிக்ஸு. ஸோ ஸ்ரிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங்கை காஸ் பண்ணுறது வந்து
அலுமினா அது எப்போனா அந்த 20 to 30% விட அதிகமாக போச்சுன்னா. ஸோ அடுத்தது வந்து லைமு. ஸோ லைம் பார்த்தீங்கன்னா 4 to 5% தான் இருக்கணும். லைம் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஸ்ரிங்கேஜ் ஆஃப் த பிரிக்ஸ். லைமு வந்து ஸ்ரிங்கேஜ் ஆஃப் த பிரிக்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி இதே லைம் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா அதை பிரிக்கை வந்து மெல்ட் ஆகிறதுக்கு இது காரணமாயிடும். ஸோ அது அந்த பர்னிங் ப்ராசஸ் அப்போ லைம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷேப் ஆஃப் த பிரிக்கை வந்து லாஸ் பண்ணி விட்றதுக்கு இது லைமே காரணமாக இருக்கும். ஸோ இதான் காரணம். ஓகே. ஸோ அடுத்து ஆக்சைட்ஸ் ஆஃப் அயான். ஆக்சைட்ஸ் ஆஃப் அயனுங்கிறது அயன் ஆக்சைடு. ஸோ இது வந்து கலரை கொடுக்கும். மெயினாக வந்து அயன் வந்து கலரை கொடுக்கும். ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் ஃபெரஸ். ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபெரஸ். ஓகேவா, ஆக்சைட்ஸ் ஆஃப் அயனுங்கிறது ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் அயனை வந்து ஃபெர்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆக்சைட்ஸ் ஆஃப் அயனை வந்து ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம், வெறும் அயனை வந்து ஃபெர்ரிக்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் ஹெல்ப் சிலிக்கா அண்டு லைம் டு ஃபியூஸ் வித் ஈச் அதர். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் தான் வந்து லைமும் சரி சிலிக்காவும் சரி நல்லா ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த பிரிக்ஸ். ஸோ சிலிக்காவும் லைமும் நல்லா பாண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்து பிரிக்கோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸஸ் ஆஃப் அயன் மேக்ஸ் த பிரிக்ஸ் டார்க் ப்ளூ. ஸோ அயன் வந்து அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா வந்து பிரிக்கை வந்து டார்க் ப்ளூ கலரில் மாற்றி விட்டுரும். அதே மாதிரி இட் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இந்த பிரிக்ஸ். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் தான் வந்து இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு காரணம். இம்ப்ரூவ்ஸ் இம்பெர்மியபிலிட்டி, அதாவது வாட்டரை உள்ள மேபி பெர்மியபிள் ஆகாமல் தடுக்கிறதே வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் அயான். அதாவது அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அடுத்து மெக்னீஷியம் வந்து 1% இருக்கணும். இது எதுக்குன்னா ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் த ஷ்ரிங்கேஜ் இன் பிரிக்ஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் yellowish tint on பிரிக்ஸ். ஓகேவா, இது ஜென்ரல் கேஸ் தான். ஸோ அடுத்தது ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், ஐ மீன் பிரிக்ஸில் இருந்துச்சுன்னா அப்படின்னா. அடுத்து லைம் ஸ்லேக்கிங் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ லைம் ஸ்லேக்கிங்னா ஒரு பிரிக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து லைம் வந்து நல்லா ரியாக்ட் ஆகலை அப்படின்னா வந்து பிரிக்குள்ளே வந்து அதே லைம் இருக்கும். மறுபடியும் நீங்கள் க்யூரிங் பண்ணுறப்ப தண்ணியில் டிப் பண்ணி மறுபடியும் பிரிக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப அந்த அடிக்கடி தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறப்போ வாட்டர் உள்ளே பெனட்ரேட் ஆகும். அப்போ வந்து வாட்டரோட லைம் ரியாக்ட் ஆகி ஸோ அது மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்லாக்கிங் ஆகும். ஸ்லாக்கிங் ஆச்சுன்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், லைமோட வால்யூம் அதிகமாகும். அதனால அது பிரிக்குள்ளே இருந்து வெளியே வர பார்க்கும். ஸோ அந்த டைமில் கிராக்கிங் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து அது கிராக் ஆகி அது வந்து பிரிக்கை வந்து ஸ்ட்ரென்த்தை குறைச்சி விட்ரும். ஸோ அது வந்து ரெட் டு எல்லோ கலரில் மாற்றிவிட்ரும். மேபி லைம் ஸ்லாக்கிங் ஆச்சுன்னா மறுபடியும் ரெட் டு எல்லோவாக மாற்றிட்டுரும். அடுத்து அயன் பைரைட்ஸ். ஓகேவா, அயன் பைரைட்ஸ் என்ன ஆகுனா அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பிளிட் இன்டு பீசஸ், அதாவது பிரிக்கை வந்து இதுவும் கிராக்கை ஃபார்ம் பண்ணி அதே தான் கிறிஸ்டலைசேஷன் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த பிரிக்ஸு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆக்சிடேஷன் ஆகிறப்ப அது வந்து பிரிக்ஸை வந்து அப்படியே சின்ன சின்னதாக பிரித்து விட்டுரும் மேபி. ஸோ அதுதான் வந்து ஸ்பிளிட் இன்டு பீசஸ். ஆல்சோ அயன் பைரைட்ஸ் அதுதான் காரணம். அல்கலைஸ். ஸோ அல்கலைஸும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ளக்ஸு மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த பர்னிங் ஆஃப் த ப்ராசஸ் பர்னிங் ப்ராசஸ் ஆஃப் த பிரிக்ஸ் அப்போ அல்கலைஸ் வந்து ஃப்ளக்ஸு மாதிரி ஆக்ட் ஆகும். அதே வந்து இது அதிகமாகிடுச்சுன்னா இட் காசஸ் த பிரிக்ஸ் டு ஃபியூஸ் வித் ஈச் அதர் தேர்பை ரிசல்ட்டிங் இன் ட்விஸ்டிங் அண்ட் வார்ப்பிங். ஸோ அல்கலைஸ் அதிகமாச்சுன்னா ட்விஸ்டிங் அண்ட் வார்ப்பிங் ஆகிறதுக்கு இதுவே காரணமாகிடுது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கலைஸ் ஆல்சோ லீட்ஸ் டு எஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்டெய்னிங் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ எஃப்ளோரசன்ஸ் ஆகிறதுக்கும் அல்கலைஸ் காரணம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸு. பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பிரிக்ஸ் இடத்துல இருந்துச்சுன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து குறைச்சி விட்ரும். அதுவும் இல்லாமல் அந்த பிரிக்கை வந்து வீக் அண்ட் போரஸாக மாற்றி விட்ரும். ஓகேவா, ஸோ அப்படின்னா இப்போ பிரிக்ஸில் வந்து அங்கே கல் தெரிஞ்சுன்னா அதை உடச்சி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஸோ அங்கே வந்து போரஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை வந்து அப்படியே கிராக் ஃபார்ம் ஆகிட்டு பிரிக்கோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்ரும். அண்டு ஆர்கானிக் அண்டு வெஜிடேட்டிவ் மேட்டர். ஸோ ஆர்கானிக் அண்டு வெஜிடேட்டிவ் மேட்டர் வந்து பர்னிங் ஆஃப் பிரிக்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் அது மேபி அது பர்ன் ஆகாமல் அப்படியே அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்குள்ளேயே இருந்துடும். மேபி டீகே ஆகாமல் அப்படியே உள்ளேயே இருந்துடும். ஸோ நாளாக வந்து அது டீகம்போஸ் ஆக அந்த கேப்லாம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து வாய்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஸோ அது லோட் கேரிங் கெப்பாசிட்டி குறைச்சி விட்றதுக்கு ஆர்கானிக் மேட்டர் அண்டு வெஜிடேட்டிவ் மேட்டர் வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே வந்து ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து மோல்டிங்கு, அப்புறம் ட்ரையிங்கு, அப்புறம் பர்னிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அன்சாயிலிங்னால் வந்து நீங்கள் கிரவுண்ட் மேலேருந்து எடுத்த உடனே வந்து
மேலே இருக்கிற மண்ணே அள்ள மாட்டீங்க ஓகேவா. ஸோ மேலே இருக்கிற கிளேவே அள்ள மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மேலே கட் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதான் வந்து அன்சாயிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து டிகிங்னா வந்து அந்த இடத்துல தோன்றது ஓகேவா. அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஓவர் த லெவல் ஃபில் அண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் க்ளீனிங். ஸோ சாயில் அங்கே எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து மட்டமாக லெவல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் இம்ப்யூரிட்டிஸ் லைக் ஸ்டோன்ஸு பெபிள்ஸு ஆர்கானிக் மேட்டர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த பிரிக் எர்த். நீங்கள் அந்த பிரிக் எர்த் எடுக்கிறீங்களா அதை வந்து அதில் இருக்கிற ஸ்டோனு பெபிள்ஸு ஆர்கானிக் மேட்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் இதை வந்து அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க. அது எங்கே பண்ணால் அட்மாஸ்பியரில் வந்து நீங்கள் அப்படியே பரப்பி வச்சுறது. ஸோ அது வந்து என்ன இம்போசட் டு அட்மாஸ்பியர் ஃபார் few weeks to few months ஃபார் இட்ஸ் சாஃப்னிங் அண்ட் ரிப்பனிங் அண்டு வெதரிங். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே சாஃப்னிங் ஆகிறதுக்காக நீங்கள் அப்படியே few weeksலேருந்து few months வரைக்கும் நீங்கள் அப்படியே வெதரிங் ஆக்ஷனுக்காக விட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளெண்டிங் ப்ராசஸ். ஸோ பிளெண்டிங் ப்ராசஸ்ங்க வந்து டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பிரிக் எர்த் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த வெதர்டு கிளே இஸ் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் அண்ட் மிக்சடு. ஸோ அதை வந்து மேபி மிக்ஸ் பண்ணுறதா வந்து பிளெண்டிங்கு. ஸோ அடுத்தது வந்து டெம்பரிங்கிறது வந்து இதில் வந்து டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் இஸ் இன்டியூஸ்டு இன் த பிரிக் எர்த் டு மேக் இட் சூட்டபுள் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மோல்டிங் ஓகேவா. ஸோ டெம்பரிங் இஸ் த பிரிக் இஸ் டன் இன் பக் மில். ஸோ டெம்பரிங் எங்கே பண்ணுவாங்கன்னா பக் மில்லில் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போ பிளெண்டிங்கிறது வந்து அதை அப்படியே திருப்பி போடுற மாதிரி தான் சொல்ல போனோம் ஓகேவா. ஸோ இது வந்து டெம்பரிங் வந்து ப்ராப்பர் டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் வர வரைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த தான் வந்து டெம்பரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ அடுத்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா மோல்டிங் ஆஃப் கிளே. ஸோ மோல்டிங் ஆஃப் கிளே வந்து என்னென்னு பார்க்குறோன்னா சைஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 8 to 10% கிரேட்டர் தென் த சைஸ் ஆஃப். இப்போ வந்து ஒரு கேசிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரிக்குக்கு ஒரு கேசிங் இருக்குது. ஸோ அந்த கேசிங் இருக்குன்னா அதில் வந்து 8 to 10% வந்து ஆக்சுவல் பிரிக் சைஸை விட அதிகமாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அது அப்போ தான் வந்து சிங்கேஜ் நடக்காமல் கரெக்டாக நம்ம பிரிக்கை வந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ அந்த தான் சொல்லியிருக்காங்க 8 to 10% கிரேட்டர் தென் த சைஸ் ஆஃப் த பிரிக்ஸ் இன் ஆர்டர் டு அக்கௌண்ட் ஃபார் இட்ஸ் ரிங்கேஜ் ஓகே. ஃப்ராக் மார்க் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கும். ஸோ அது வந்து 10 to 20 mm டெப்த் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஓகே. இந்த மாதிரி ஃப்ராக் மார்க் இருக்கும், மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அது என்னென்னா ட்ரேட் நம்ம மேனுஃபேக்சர் இருக்கும், நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஒரு கல் மேலே வந்து அந்த ஃப்ராக் இருக்கும். ஸோ அதில் வந்து கம்பெனி நேம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அது மட்டும் மெயின் பர்பஸ் இல்லை. இஃப் ஆக்ட் ஆஸ் எ கீ மாட்டர் வென் த லேயர் ஆஃப் பிரிக்ஸ் இன் பிளேஸ் ஓவர் இட். ஸோ ஒரு பிரிக்கு மேலே இன்னொரு பிரிக்கு வைக்கிறப்ப வந்து கீ மாட்டராக வந்து அது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஹேண்ட் மோல்டர் பிரிக்ஸு ஆர் ஃபர்தர் 2 types. ஸோ ஹேண்ட் மோல்டர் வந்து கிரவுண்ட் மோல்டர் பிரிக்ஸு டேபிள் மோல்டர் பிரிக்ஸ்ன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் டேபிள் மோல்டர் பிரிக்ஸ் தான் வந்து கிரவுண்ட் மோல்டரோட நல்லாவே குவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னா நீங்கள் ஃபீல்டில் ஃபீல்ட்லேயே வந்து நீங்கள் போடுறீங்க. டேபிள் மோல்டுங்கிறப்ப ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்கும், லெவல்டாக இருக்கும், டேபிளாக இருக்கும். ஸோ அந்த டேபிளில் வந்து நீங்கள் பிரிக்கை வந்து மோல்டு பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து பேஸ் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கும் ஓகே. ஸோ அடுத்து மெஷின் மோல்டர் பிரிக்ஸ் ஆர் ஆல்சோ 2 types. மெஷின் மோல்டரோட 2 டைப் இருக்குது. பிளாஸ்டிக் கிளே மோல்டர் பிரிக்ஸ், ட்ரை கிளே மோல்டர் பிரிக்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிளே மோல்டர் பிரிக்ஸ் தான் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறோம்னா பிளாஸ்டிக்கில். ஏன்னா வந்து ஸோ இந்த கேசிங் இருக்குல்ல, ஸோ பிரிக்கு வந்து நீங்கள் கேஸ்ட் பண்ணுற கேசிங் இருக்குல்ல, அந்த இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து கிளேலேயும் இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லிருக்காங்க பிளாஸ்டிக் கிளே மோல்டர் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை கிளே மோல்டர் பிரிக்ஸை விட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் சொல்கிறாங்க ஓகே. ஸோ அடுத்து ட்ரையிங்கு. ஸோ ட்ரையிங் பண்ணோன்னே இப்போ வந்து பிரிக்ஸை மோல்டு பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து அதோட ஈரப்பதம் இருக்குள்ள மாய்ச்சர் கண்டென்ட்டு அது 2% வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து பர்னிங் ப்ராசஸே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ அதோட நேச்சுரலாக இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டை விட 2% அளவுக்கு குறையணும். ஸோ குறைஞ்சங்க அப்புறம் தான் வந்து நீங்கள் பர்னிங் ப்ராசஸ் கொண்டு போகணும். ஸோ டியூரிங் ட்ரையிங் பிரிக்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிளேஸ்டு அலாங் தேர் எட்ஜ் அண்ட் நெவர் பிளேஸ்டு அலாங் தேர் ஃபேஸ் இன் ஆர்டர் டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையிங். ஸோ நீங்கள் வந்து பிரிக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணுறக்காக ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வைக்கிறது ஓகேவா. ஸோ கீழே வந்து ஸ்ட்ரெச்சர் ஃபேஸு அந்த திக்னஸ் வைஸாக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்காது. ஸோ இந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து கரெக்டான ப்ராசஸ் ஃபார் ட்ரையிங்க்கு ஓகே. ஸோ அடுத்தது
பர்னிங் ஆஃப் பிரிக்ஸில் வந்து ஓவர் பர்ன்ட்டுனா வந்து பிரிட்டிலாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாக ப்ரோக்கன் ஆயிரும். ஓகேவா, அதை வந்து ஓவர் பர்ன்ட்டுன்னு சொல்லுவோம். அண்டர் பர்ன்ட்னா சாஃப்ட் அனேபிள் டு கேரி டிசைன்டு லோடு. அதேமாதிரி அதை அண்டர் பர்ன்ட் நல்லா ஹீட் ஆகலை, அண்டர் பர்ன்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து சாஃப்டாக இருக்கும், அது கரெக்டான டிசைன் லோடை வந்து எடுக்காது. ஸோ பர்னிங் ஆஃப் த பிரிக்ஸ் கேரிட் அவுட் 1100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. பிரிக்ஸோட பர்னிங் ஆஃப் த பிரிக்ஸ் வந்து 1100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ பர்னிங் அக்கர்ஸ் இன் த்ரீ ஸ்டேஜஸ். இப்போ 1100 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்கள் ஹீட் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அதிகப்படுத்திகிட்டே போவீங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா டீஹைட்ரேஷன் அண்ட் வாட்டர் ஸ்மோக்கிங் ஸ்டேஜ் வந்து 400லேருந்து 650 டிகிரி செல்சியஸ். ஃபஸ்ட்டு அந்த 400லேருந்து 650 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து டீஹைட்ரேஷன், அதில் இருக்கிற வாட்டரில் அந்த போர்ஸில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு எவாப்ரேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து கார்பனேசியஸ் மேட்டர்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் பர்ன்ட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து ஆக்சிடேஷன் பீரியட். ஸோ அது என்னென்னா 650லேருந்து 900 டிகிரி செல்சியஸ் அந்த டைமில் இருக்கும். ஸோ இது வந்து இதில் ரிமைனிங் இருக்கிற கார்பன்லாம் வந்து பர்ன் ஆயிரும். அதே மாதிரி ஃபெரஸ் அயன் இருக்குல்ல, அது வந்து ஃபெரிக் அயனாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, இதே சமயத்தில் வந்து சாண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சிடேஷன் பீரியடில் தான் வந்து சாண்ட் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா இட்ஸ் அலோவ் டு எஸ்கேப்பிங் த கேஸஸ். அதில் இருக்கிற கேஸஸ்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக வந்து அந்த டைமில் சாண்ட் ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து விட்ரிஃபிகேஷன். ஸோ அது வந்து 900லேருந்து 1100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது எப்படின்னா இதுதான் வந்து அந்த மாசையை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ கிளாஸ் லைக் சப்ஸ்டன்ஸை மாற்றுறதே வந்து விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். அந்த 900லேருந்து 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ அடுத்து பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ்லேயே வந்து பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ் இன் கிளாம்ப்ஸ். ஸோ கிளாம்பில் வந்து பிரிக்ஸ்லாம் வந்து பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறப்ப ட்ரெபிசாய்டல் செக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் இஸ் டேக்கன் அண்ட் லாங்கர் சைடு இஸ் ரைஸ்டு வித் 15 டிகிரி செல்சியஸ். ஸோ ட்ரெபிசாய்டல் செக்ஷனுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரெபிசாய்டல் செக்ஷன் இருக்கும், டாப் வியூவில் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து லாங்கர் சைடுங்கிறது இதுதான் லாங்கர் சைடு. ஸோ இப்போ இந்த சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 15 டிகிரி செல்சியஸில் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த லாங்கர் சைடை. ஓகே, இந்த லாங்கர் சைடை வந்து ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் brick wall is mud is constructed along the shorter side and the fuel layer having thickness of அந்த fuel layerங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரிக்ஸ் எல்லாம் வந்து பர்ன் பண்ணுறதுக்காக போடக்கூடிய அந்த விறகாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து 700லேருந்து 800 mm வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவாங்க. fuel is used for burning of the bricks in clamps consist of grass, rice husk, ash, wood, cow dung, coal dust. ஸோ இதெல்லாம் தான் ஃபியூயலாக அதில் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அதாவது இந்த கிராஸு, ரைஸ் ஹஸ்க், ஆஷ், வுட்டு இதெல்லாம் வந்து அது ஃபயருக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க பர்னிங் ஃபியூயலாக. ஸோ பர்னிங் ஆஃப் த பிரிக் இன் கிளாம்ப் இஸ் கேரிட் அவுட் 2 to 3 months. ஓகே, 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வந்து அதை வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்தராக கூலிங் பண்ணுறதுக்கு அதே சேம் டியூரேஷன் நாளைக்கு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் அதை கூல் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது இதில் வந்து மெயினாக என்னென்னா நோ சூப்பர்விஷன் இஸ் ரெக்வயர்ட் இன் கிளாம்ப்ஸ். ஏன்னா வந்து மோரோவர் சின்ஸ் லோக்கலி அவைலபிள் ஃபியூல் இஸ் யூஸ்டு என்டையர் ப்ராசஸ் இஸ் கம்பேரேட்டிவ்லி எக்கனாமிக்கல். ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த ரைஸஸ்க்கு கவுடங்க்லாம் போட்டு பர்ன் பண்ணி விட்டால் போதும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பராக வந்து எங்கேயாவது ஏரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. ஃபுல்லாக நீங்கள் அதை நல்லா பர்ன் பண்ண வச்சிட்டிங்கன்னாவே போதும். ஓகேவா, there is no control over the fire in clamps, hence the bricks obtained are not of uniform quality. ஏன்னா வந்து நீங்கள் அங்கே எரியறப்ப வந்து அந்த பர்னிங்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இங்கே இவ்வளோ தான் எரியணும், அங்கே இவ்வளோ தான் எரியணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக லேயர் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் அதை எரிய வைக்கிறீங்க. ஸோ அதனால் இது வந்து யூனிஃபார்ம் குவாலிட்டியில் வந்து எல்லா பிரிக்குமே கிடைக்காது. ஓகே, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளாம்ப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 15 டிகிரி இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபியூயல் இந்த ரைஸஸ்க்கு ஸோ அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. மேலே அப்புறம் ரா பிரிக்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க. மறுபடியும் ஃபியூயல், மறுபடியும் ரா பிரிக்ஸு, மறுபடியும் ஃபியூயல், ரா பிரிக்ஸ் இந்த மாதிரி அடுக்கிட்டு ஒரு 2 to 3 months வரைக்கும் உங்களுக்கு பர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பர்னிங் ஆஃப் பிரிக்ஸில் இருக்கிற கிளாம்ப் மூலியமாக பர்ன் பண்ண வைக்கிற மெத்தடு. ஓகே, ஸோ அடுத்தது இன்டர்மிட்டன்ட் கில்ன்ஸ். ஓகே, இன்டர்மிட்டன்ட் கில்ன்ஸுனுக்கு ஸோ இதில் வந்து எப்படின்னா ஓகேவா, ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லோடிங், பர்னிங், கூலிங் அண்ட் அன்லோடிங் இஸ் டன் சீக்வன்ஷியலி. ஓகேவா, இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்டு. சீக்வன்ஷியலாக நடக்கும். ஓகே, சீக்வன்ஷியலி அண்ட் ஹென்ஸ் த சப்ளை ஆஃப் த பிரிக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃப்ரம் தீஸ் கேஸ். ஸோ இதில் வந்து சப்ளை ஆஃப் த பிரிக்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஏன்னா சீக்வன்ஷியலாக இருக்கும். அது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லோட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே இடத்துலையே வச்சு அதை கூல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்லோடிங் பண்ணுவீங்க. மறுபடியும் அகைன் தான் போய் மறுபடியும் புதுசாக பிரிக்ஸை வந்து லோட் பண்ணுவீங்க.
ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு பிரிக்கை ஒரு லோட் பண்ணிட்டீங்கன்னா அது பர்ன் ஆகி மறுபடியும் கூலாகி அன்லோட் ஆகிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துங்க அப்புறம் தான் மறுபடியும் அதை இன்னொரு லோட் போட முடியும். ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியட் கில்ன்ஸ். 2 sets ஆஃப் மெயின் டோர்ஸ் இருக்கும் தட் ஆர் யூஸ்டு ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் த பிரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு மெயின் டோராக இருக்கும். இந்த சைடு ஒரு மெயின் டோர், அதே மாதிரி இங்கே ஒரு மெயின் டோர் இருக்கும். ஸோ 2 sets ஆஃப் மெயின் டோர் இருக்கும். ஸோ இதில் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த பிரிக்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் தீஸ் கில்ன்ஸ் ரோஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 4 to 5 brick திக். ஓகேவா. ஒவ்வொரு ரோவில் வந்து 4 to 5 brick திக்னஸ் அளவுக்கு வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குன்னா ஒவ்வொரு ரோலையும் வந்து 4 to 5 brick திக் அளவுக்கு வந்துக்கலாம். அதேமாதிரி ஹைட்டு வந்து எவ்வளோனா 6 to 8 brick திக்னஸ் அளவுக்கு நீங்கள் வந்து அதை அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்டர்மீடியட் கில்னில். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் பிட்வீன் த 2 rows அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுக்கு இடைப்பட்ட கேப்பு ஓகேவா, இது வந்து எவ்வளோனா 2 to 3 bricks அளவுக்கு கேப் திக்னஸ் அளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபார் எதுக்குன்னா இந்த ஃபியூயல் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேயே வந்து அப்ட்ராஃப்ட் கில்ன்ஸ் அண்ட் டவுன் டிராஃப்ட் கில்ன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ அதே ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப ஸோ நீங்கள் பிரிக்ஸு வந்து அடுக்கி வைக்கிறீங்க. அடுக்கி வச்சோன்னே மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து எப்படின்னா வெர்டிக்கலி அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து போச்சுன்னா ஸோ கீழே இருந்து மேலே போகுது பர்ன் ஆகி. ஸோ இங்கே பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ இங்கெல்லாம் பிரிக்ஸ் அடுக்கி வச்சுருக்கீங்க, கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா வந்து அது வந்து அப்ட்ராஃப்ட் கில்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதே வந்து மேலேருந்து கீழே வருது. ஓகேவா. மேலேருந்து கீழே வரப்போ இங்கே பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், அப்போ வந்து இங்கே பிரிக்ஸ் எல்லாம் வந்து பர்ன் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த கேஸஸ் ஆஃப் இஸ் அலவுட் டேக்ஸ் பிளேஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகே. வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷனாக வந்துச்சுன்னா அது டவுன் டிராஃப்ட் கில்ன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதேமாதிரி டவுன் டிராஃப்ட் கில்ன்ஸ் வந்து பெர்மனெண்ட் ரூஃபில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து மேலேருந்து கீழே, ஸோ அலாங் வித் சென்ட்ரல் சிம்னி அங்கேருந்து மேலேருந்து கீழே வர மாதிரி ஓகேவா, கேஸஸ் டவுன்வர்டில் வர மாதிரி பெர்மனெண்ட்டாக ரூஃபில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் த பிரிக்கு ஓகேவா, மெயினாக சொல்ல போனால் குவாலிட்டிஸ் ஆஃப் த பிரிக்கு அப்படின்ற டவுன் டிராஃப்ட் கில்ன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்ரு. ஓகேவா. டவுன் டிராஃப்ட் கில்ன்ஸை விட வந்து அப் டிராஃப்ட் கில்ன்ஸை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடது. ஸோ அடுத்தது போகலாம். ஸோ அடுத்து கன்யூஸ் கில்ன்ஸ். ஓகேவா. கன்யூஸ் கில்ன்ஸு இதில் வந்து என்ன, சப்ளை ஆஃப் த பிரிக் இஸ் மெயின்டைன்ட் டு பி கண்டினியூஸ் ஆஸ் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லோடிங், பர்னிங், கூலிங் அண்ட் அன்லோடிங் இஸ் டன் சைமில்டேனியஸ்லி. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் கில்ன் மாதிரி இல்லை. ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சால் தான் எடுக்கணும்னு. ஸோ இந்த கன்யூஸ் கில்ன்ஸில் வந்து நீங்கள் ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே டைமில் இன்றைக்கே ஒரு லோடை வெளியே எடுத்துடலாம். ஸோ அதேமாதிரி நாளைக்கு ஒன்று ப்ளேஸ் பண்ணிங்க, அடுத்த நாளைக்கே ஒரு லோடு எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது கன்யூஸ் கில்ன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து புல் ட்ரென்ச் கில்ன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து புல் ட்ரென்ச் கில்னு பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 sets ஆஃப் மூவபிள் சிம்னிஸ் தட் ஆர் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ahead ஆஃப் த செக்ஷன் இன் விச் பர்னிங் இஸ் டு பி கேரிட் அவுட். ஸோ 2 செட்டாக இருக்கும். ஓகேவா. 2 செட்டு மூவபிள் சிம்னிஸ் இருக்கும். ஸோ புல் ட்ரென்ச்சை பொறுத்த வரைக்கும் சச் அன் அரேஞ்ச்மெண்ட் அலோவ்ஸ் த ப்ரீ ஹீட்டிங் ஆஃப் த பிரிக்ஸ் இன் சேம்பர் ஓவர் விச் த சிம்னிஸ் ஆர் பிளேஸ்டு. ஸோ அது வந்து ப்ரீ ஹீட்டிங் நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். திஸ் கில்ன்ஸ் consist of number of section in which all the operations of loading, burning, cooling, unloading as done simultaneously. ஓகே. ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அடுத்து அப்படியே சைமில்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். தி ஸ்கில்ஸ் ஆர் ஜென்ரலி ஓவல், சர்க்குலர் அண்ட் ரெக்டாங்குலர் இன் பிளான். ஓகேவா. ஸோ இது எப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்பில் இல்லை சர்க்கிள் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி வைக்கிறீங்க. இப்போ இங்கே லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே லோட் பண்ணுறீங்களா, இது 1ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இங்கே லோட் பண்ணுறீங்க. இதே வந்து இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து ஹீட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து 2ல் இங்கே வந்து வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 2வது வந்து இங்கேருந்து ஆல்ரெடி இந்த எப்படி சொல்கிறது, இங்கேருந்து வந்து ஆல்ரெடி பர்ன் ஆகி பிக்கெல்லாம் வெளியே எடுக்கிறீங்க. இது வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகுனா நாளைக்கு லோட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அன்லோடிங் நடக்குதுன்னா இங்கே வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே எம்டி ஆகுமா, இங்கே எம்டி ஆயிரும். ஸோ நாளைக்கு இங்கே லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து சைமில்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து கூலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கூலிங் நடச்சுன்னா நாளைக்கு அன்லோடிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நாளைக்கு அன்லோடிங் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பர்னிங் ஆகுது. ஸோ இங்கே பர்னிங் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து கூலிங் ஆகும். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து ஹீட் ஆகுது. ஓகேவா. இந்த இடத்துல மறுபடியும் ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நாளைக்கு பர்ன் ஆகும். ஸோ அப்படியே தான் ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். ஸோ புல் ட்ரென்ச் கில்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து ஹாஃப்மேன் கில்ன். ஓகேவா. ஹாஃப்மேன் கில்ன் என்னென்னு சொன்னீங்கன்னா இது வந்து
circular in plan and consist of fixed central chimney, unlikely bull trench kiln that is consist of movable chimney. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ புல் ட்ரென்ச் கில்னுக்கும் ஆஃப்மேன் கில்னுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா, ஸோ மூவபிள் சிம்னி இருக்கும் எதுனா புல் ட்ரென்ச்சில், ஆஃப்மேன் கில்னில் வந்து சென்ட்ரல் சிம்னி இருக்கும். ஸோ இது வந்து இந்த சர்க்கிளாக இருக்கும், ஸோ இப்படி சர்க்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரலில் சிம்னி இருக்கும், இது சுற்றி இங்கே எங்கே ஹோல்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மேலே பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரலில் சிம்னி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடம் மட்டும் இங்கே பர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே சமயம் இங்கே வந்து பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த இடத்துல வந்து நீங்கள் அவுட்டில் வெளியே எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ சைனாவில் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ அது வேணால் நீங்கள் நான் ஜென்ரலாக வந்து ஆஃப்மேன் கில்ன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சூப்பராக வீடியோ வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அடுத்து வந்து திஸ் கில்ன் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் செக்ஷன் which all the operations of loading, burning, cooling and unloading is done. ஸோ அதான் இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே இடத்துல இந்த இடத்துல நாளைக்கு இன்றைக்கே இங்கே லோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே அன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே அன்லோட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல எம்டியாக இருக்குன்னா இங்கே லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கன்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து டனல் கிளீன். ஸோ டனல் கிளீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் டனல் விச் மே எய்தர் பி ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர் ஆர் ஓவல் இன் பிளான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டனல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்வே இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அடுக்கிட்டு உள்ளே வந்து பிரிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ராலி மாதிரி வச்சு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெம்பிளை பின்னாடி அடுக்கி வச்ச மாதிரி வச்சு அப்படியே உள்ளே தள்ளி விட்ருவாங்க. ஸோ இதான் வந்து டனல் கிளீன். இது கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஜோன்ஸ் இன் விச் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் லோடிங், பர்னிங், கூலிங் அண்ட் அன்லோடிங் இஸ் சைமில்டேனியஸ்லி. ஸோ இது வந்து சைமில்டேனியஸில் நடக்கும். bricks are placed either in trolley or conveyor belt and is passed through the different stationary zones in the tunnel. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இதோட இது முடிஞ்சிருச்சு, பர்னிங் முடிஞ்சிருச்சு. ஸோ குவாலிட்டி டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ குவாலிட்டி டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ அதேமாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 20 பீசஸ் அவுட் ஆஃப் த செலக்டட் பீசஸ் ஆர் டேக்கன், லைட் ஃப்ளாட் அண்ட் செக்டு ஃபார் டாலரன்ஸ் லிமிட். ஸோ நம்ம டாலரன்ஸ் லிமிட் பார்த்தோம் ஆல்ரெடி, 20 பிரிக்ஸ் பார்க்கணும். ஸோ அதை வந்து 180/90/90 இருந்தால் அந்த மாதிரி அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு +or-80 வந்து லென்த் வைஸ்லையும் வித் அண்ட் ஹைட் வைஸில் வந்து +or-40 இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே தான் வெளியே சொல்லியிருக்காங்க டைமென்ஷன் டெஸ்ட் பார்க்குறது. கன்வென்ஷன் சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 23/11.4/7.6 சென்டிமீட்டர். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 19/9/9 சென்டிமீட்டர். வித்து மாற்று பார்த்திங்கன்னா 20/10/10 சென்டிமீட்டர். ஸோ வெயிட் ஆஃப் 1 மீட்டர் கியூப் பிரிக்கு, ஓகேவா, அது 1800 kg. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் ஆஃப் 1 மீட்டர் கியூப் பிரிக்ஸ் வந்து 1800 kg. வெயிட் ஆஃப் 1 பிரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 to 3.6 kg வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பிரிக்ஸில் வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். பிரிக்ஸ் ஷுட் ப்ரொடியூஸ் கிளியர் மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்டக் வித் ஈச் அதர். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மோதி பார்க்குறப்ப மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் வந்து கேட்கணும். ஸோ அதான் வந்து ஜென்ரலாக படிச்சிருக்கோம். ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்னு பார்க்குறப்ப பிரிக்ஸ் ஷுட் ஹேவ் யூனிஃபார்ம் ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் அக்ராஸ் ஆல் த செக்ஷன். இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி வாய்ட்ஸ். ஸோ அது வந்து எங்கேயும் வந்து வாய்ட்ஸ்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்டு. ஓகே. ஸோ அடுத்து அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20% இன்கேஸ் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 20% ஆஃப் வெயிட் ஆஃப் பிரிக்ஸில் மேலே வந்து அது வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அதே வந்து செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 22% கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. அதே தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 25% தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக்ஸு. ஸோ அதே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 10 Nm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. செகண்ட் கிளாஸ் வந்து 7.5 Nm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. தேர்ட் கிளாஸாக இருந்தால் 5 Nm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 10.5, செகண்ட் கிளாஸ்னால் 7 Nm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. தேர்ட் கிளாஸ்னால் 5. காமன் பில்டிங் பிரிக்ஸ் வந்து 3.5, காமனாக வந்து மினிமம் அட்லீஸ்ட் வந்து 3.5 Nm² விட கம்மியாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவ்வளோவா தாங்கணும். வாட்டர் அப்சார்ப்ஷன் லிமிட் ஃபார் ஆஃப்டர் 24 hours. ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸாக இருந்தால் 20% தான் அப்சர்வ் பண்ணணும். செகண்ட் கிளாஸில் 22, தேர்ட் கிளாஸில் 23 அண்ட் காமன் பில்டிங் பிரிக்ஸாக இருந்தால் 25%. ஓகே. ஸோ அடுத்தது டஃப்னஸ் டெஸ்ட்டு. ஓகேவா. த பிரிக் ஷுட் நாட் பிரேக் இன் டு பீசஸ் வென் ட்ராப்ட் ஆன் லெவல்டு கிரவுண்ட் ஃப்ரம் த ஹைட் ஆஃப் 1 மீட்டர். 1 மீட்டர் உயரத்துலேருந்து நீங்கள் தூக்கி போடுறப்ப அது உடையக்கூடாது. ஸோ அதான் வந்து டஃப்னஸ் டெஸ்ட்டு. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஹார்ட்னஸ் அப்ரேஷன் டெஸ்ட். ஓகே. ஸோ பிரிக் ஷுட் possess sufficient hardness and does not show any sign of impression
when scratched with fingernail. ஸோ நீங்கள் ஃபிங்கர் நெயிலை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறப்ப அதில் வந்து எந்த இதுவுமே இம்ப்ரெஷன் சைன் ஆஃப் இம்ப்ரெஷன் வந்து அதில் காட்டவே கூடாது. அதை வந்து ஹார்ட்னஸ் அண்ட் அப்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து எஃப்ளோரசன்ட் டெஸ்ட்டு. ஸோ அதே அந்த பிரிக்ஸை வந்து 24 hours வந்து அதில் வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறப்ப எந்த விதமான எஃப்ளோரசன்ஸும் அதில் காட்டக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ எஃப்ளோரசன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the ends of the bricks are kept in 150 mm diameter porcelain. ஸோ பொர்சலைன்ங்கிறது பின்னாடி நான் பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ அதில் காட்டுறேன் பொர்சலைன்னா என்னென்னு. ஸோ பொர்சலைன் ஆர் கிளாஸ் டிஷ் கண்டெய்னிங் 25 mm டெப்த் ஆஃப் வாட்டர் அட் எ ரூம் டெம்பரேச்சர். ஸோ அந்த பொர்சலைனில் வந்து எல்லாம் ஒரு ஜார் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது கிளாஸ் டிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்களே 25 mmக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து 150 mm டயாமீட்டர் இருக்கிற அந்த பொர்சலைனில் வந்து 25 mm வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறீங்களா. ஸோ அதில் வந்து பிரிக்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறீங்க. ப்ளேஸ் பண்ணி வைக்கிறப்ப வந்து அந்த என்டையர் வாட்டர் இஸ் அப்சார்ப்டு ஆர் எவாப்ரேட்டர் அது வரைக்கும் நீங்கள் விடணும். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் லீவ் பண்ணி வச்சிடணும். த வாட்டர் இஸ் அகைன் ஃபில்டு டு 25 mm டெப்த்து இந்த டிஷ் அலோட் டு பி அப்சார்ப்டு பை த பிரிக் ஆர் எவாப்ரேட்டர். ஸோ பிரிக் மறுபடியும் அகைன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிரிக்கை மேபி அப்சர்வ் பண்ணலாம், இல்லைனா அது எவாப்ரேட் ஆகலாம். ஸோ அது வரைக்குமே நீங்கள் விட்டுறணும். ஸோ அது வந்து இப்போ நில் அப்படிங்கிற கண்டிஷன் நீங்கள் எப்போ சொல்லணும், எஃப்ளோரசன்ஸே வந்து அந்த பிரிக்கில் இல்லை அப்படிங்கிறது எப்போ சொல்லுவீங்கன்னா when the deposit of efflorescence is imperceptible. அதில் கண்ணுக்கே தெரியல எஃப்ளோரசன்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து எஃப்ளோரசன்ஸே நில்லுன்னு சொல்லிடுவீங்க. அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா when the deposit of efflorescence does not cover more than 10% of the exposed area of the brick. ஸோ அது பிரிக்கில் வந்து 10% மேலே கவர் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பிரிக்கை வந்து ஸ்லைட் எஃப்ளோரசன்ஸ் பிரிக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே வந்து 10% மேலே இருக்குது ஓகேவா, ஆனால் 50% கீழே இருக்குது அப்படின்னா வந்து அது மாட்ரேட்னு சொல்லுவீங்க. ஹெவி எஃப்ளோரசன்ஸ் எப்படின்னு சொல்லுவீங்கன்னா 50% மேலே இருந்துச்சுன்னா ஓகேவா. எஃப்ளோரசன்ஸ் வந்து அது கவர் பண்ணியிருக்கிற பிரிக்கோட ஏரியாவில் வந்து 50% மேலே இருந்துச்சு. பட் டு நாட் பவுடர் ஆர் ஃப்ளேக் அவே பிரிக் சர்ஃபேஸ். 50% மேலே இருந்தும் அது பவுடராக ஆகாமல் ஸோ அதே மாதிரி டெபாசிட்ஸாக மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹெவி எஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவீங்க. சீரியஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவீங்கன்னா ஹெவி அண்ட் பவுடர் ஆர் ஃப்ளாக் அவே த பிரிக் சர்ஃபேஸ். ஸோ அந்த தண்ணியில் முக்கி வைக்கிறப்போ வந்து அது ஃபுல்லாக பவுடராக மாறிச்சு அப்படியே உளுந்துருச்சு அப்படின்னா வந்து அது சீரியஸ் கண்டிஷன் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது ஓகேவா. ஸோ அதே மாதிரி எஃப்ளோரசன்ஸ் வந்து 12.5 கிளாஸ் வரைக்கும் ஓகேவா, 12.5 கிளாஸ் வரைக்கும் 10 to 50% இருக்கலாம். மேபி அது மாட்ரேட் கண்டிஷன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் சேஃப் தான் அப்படிங்கிறத லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் ஹையர் கிளாஸ் போக போக 12.5க்கு மேலே போக போக உங்களுக்கு 10% விட கம்மியாக தான் இருக்கணும். அதாவது ஸ்லைட் எஃப்ளோரசன்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதுவே வந்து மாட்ரேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இதுதான் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வார்பேஜ் டெஸ்ட்டு ஓகேவா. வார்பேஜ் டெஸ்ட்டுங்கிறது வந்து வார்ப்பிங் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் flat steel or glass surface measuring ruler guaranteed 0.5 mm divisions or wedge of steel 60/15 mmல இருக்கும் டைமென்ஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்து 60 mm ஓகே 60 mm. இது வந்து 15. ஸோ அதே சேமாக இந்த பிரெத்து வந்து 15 ஓகேவா. ஸோ இது மேலே வந்து பிரிக்கை வந்து அடுக்குவாங்க ஓகேவா. ஸோ பிரிக்கை இப்படி வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வார்ப்பிங் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஓகே. ஸோ இப்போ வார்ப்பிங் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ இது இப்படி அதாவது இப்போ பிரிக்கு வந்து இப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இது வந்து வார்ப்பு ஆகலை. ஸோ அதே வந்து பிரிக்கு வந்து ஸோ இந்த மாதிரி இருக்குது லைட்டாக இவ்வளோ வராது ஒரே நிமிஷம் மேபி இப்படி இருக்கலாம் லைட்டாக இந்த கேப் வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வார்பேஜ் டெஸ்ட்டு. ஸோ வார்ப்பிங் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது வந்து எப்படின்னா ஃபார் வார்பேஜ் டெஸ்ட்டு சாம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் 10 bricks ஃப்ரம் எ லாட். ஒரு லாட்லேருந்து ஒரு 10 bricks எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா எஃப்ளோரசன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த குவாலிட்டி டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தோமா. ஸோ அடுத்தது என்னென்னா டிஃபெக்ட்ஸ் இன் பிரிக்ஸு. ஸோ பிரிக்ஸில் என்னென்ன டிஃபெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓவர் பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ஓவர் பர்னிங் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து அதோட ஷேப்பை லூஸ் பண்ணிடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அண்டர்பர்ன்டு பிரிக்காக இருந்தால் அது வந்து இட் காசஸ் ஹையர் டிகிரி ஆஃப் வாட்டர் அப்சர்ப்ஷன் அண்ட் லெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து நம்ம டிசைன் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அண்டர்பர்ன்டு பிரிக்காக இருக்கிறதுனால
ஓகேவா. ஸோ அடுத்து பிளாக் கோர். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க கல் வந்து உள்ள பிளாக் கலரில் ஃபுல்லாக இருக்கும், அப்படியே ரெண்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள பிளாக் கலரில் இருக்கும். when brick clay contains bituminous matter of carbon, if it is underburnt it causes black core. ஸோ அதேமாதிரி அண்டர்பர்ண்ட்டாக இருந்தாலும் சரி, பிட்டுமினஸ் மேட்டர் இல்லை கார்பன்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சஃப்ஸு. ஓகேவா. சஃப் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்கன்னா deformation of the shape of the brick caused by the rain water falling on hard bricks is known as chuff. ஓகேவா. பிரிக்ஸு வந்து நீங்கள் ஹாட்டாக இருக்குது, ஓகேவா, ஹாட்டாக வந்து அது கூல் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. அந்த டைமில் வந்து மழை பெய்யுது. ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ரெயின் வாட்டர்லாம் வந்து அந்த ஹாட் சர்ஃபேஸ் பிரிக்கோட ஹாட் சர்ஃபேஸ் மேலே வந்து விழுகிறப்ப ஒரு சின்ன சின்ன புள்ளியாக வந்துடும், இல்லைன்னா அதோட அப்பியரன்ஸே ரொம்ப மாறும். ஓகேவா. ஷேப்பே டிஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செக்ஸ் ஆர் கிராக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிரிக்ஸில் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா ஸோ இந்த இடத்துல அப்படியே கிராக் வராது, அதுதான் நார்மலாக செக்ஸ் ஆர் கிராக்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது ஸ்பாட்ஸ்னால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அயன் சல்ஃபைடு if present in the clay results in dark surface spots on the brick surface. Such bricks do not harmful or unsuitable for exposed masonry. ஸோ இது வந்து அதே தான், அயன் சல்ஃபைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கும். ஸோ பிரிக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் எடுக்கிறப்ப ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளாக்காக அப்பியர் ஆகும். ஸோ அது வந்து அன்சூட்டபிள் ஃபார் எக்ஸ்போஸ்டு மேசன்ட்ரி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பிளிஸ்டர்ஸ். ஸோ பிளிஸ்டர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சீவர் பைப் இருக்குல்ல, ஸோ அதனால ஆகும். ஸோ ட்ரெயின் டைல்ஸ் டியூ டு ஏர் இம்ப்ரெஷன் டியூரிங் தேர் மோல்டிங். ஸோ இப்போ ஒரு பைப் போயிட்டுருக்குது. ஓகேவா. ஸோ பைப் போயிட்டுருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இங்கே மேலேயே வந்து பிரிக்கு கட்டியாகணும். ஸோ இதை வச்சு அப்படியே மூடிடுறீங்க, ஹைட் பண்ணிடுறீங்க. ஓகேவா. ஸோ அப்படி ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதான் சொல்கிறாங்க சர்ஃபேஸ் ஆஃப் சீவர் பைப்ஸு ட்ரெயின் டைல்ஸு டியூ டு ஏர் இம்ப்ரெஷன், அதிலிருந்து வரக்கூடிய ஹீட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஏர் அப்படியே பாஸ் ஆகி ஸோ இந்த ஜாயிண்ட்டில் இந்த பிரிக்ஸுக்கு ரெண்டு பிரிக்கு இடையில ஜாயிண்ட்டில் வந்து அப்படியே வந்து கிராக் விட்டு ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து பிளிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து லேமினேஷன். ஸோ லேமினேஷன் எப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் ஆல்ரெடி வாய்ட்ஸ்லாம் இருக்கும், ஆல்ரெடி வாய்ட்ஸ் இருக்க நல்லா பேக் பண்ணாமல் விட்டா ஸோ ஃபினிஷிங் நல்லா பக்காவாக பண்ணிடுவீங்க. ஆனால் உள்ளே வந்து ஏர் வாய்ட்ஸ் இருக்கலாம், அது நாளாக அந்த ஏர் வாய்ட்ஸ்லாம் வந்து அப்படியே பிரேக் ஆகிட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆகிரும். தீஸ் ஆர் காஸ்டு பை த entrapped ஏர் இன் த வாய்ட்ஸ் ஆஃப் clay. Laminations produced thin lamina on the bricks faces which weather out on exposure. Such bricks are weak in structure. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸ்லாம் வந்து வீக் இன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த பிரிக்ஸுக்கு உள்ளேயே வந்து அதாவது பிரிக்ஸோட மேனுஃபேக்சரிங் அப்பயே வந்து அந்த கிளேக்குள்ளே ஏர் வைட்ஸ் என்ட்ராப் ஆனாலும் ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது ஸ்பேலிங் வந்து இர்ரெகுலர் போர்ஷன் ஆஃப் த பிரேக் அவே ஆஃப் ஆல் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் போர்ஷன், இப்போ ஒரு பிரிக் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து உடஞ்சி விழுந்துறது. ஓகேவா. ஸோ இர்ரெகுலர் போர்ஷன் மட்டும் உடஞ்சி விழுந்துறது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பேலிங்னு சொல்லுவோம். ஹீட்டிங் ஆஃப் வாட்டர் இன்சைடு பிரிக் இஸ் த காஸ் ஆஃப் ஸ்பேலிங். ஸோ உள்ளே வந்து தண்ணி இருக்கலாம், அது வந்து ஹீட்டாக வந்து தண்ணி வெளியே எவாப்ரேட் ஆக பார்க்கும். அப்போ வந்து உள்ளேருந்து வெளியே வர அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கிராக் ஆகிட்டு ஸோ அந்த இது அப்படியே உடஞ்சி விழுகிறதுக்கு காரணமாக போயிடும். ஓகே. இதான் வந்து ஸ்பேலிங். ஓகே. ஸோ அடுத்தது பிரிக் மேசன்ட்ரி. ஸோ பிரிக் மேசன்ட்ரியில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா இப்போ ஜென்ரலாக படிச்சுப்பீங்க, ஸ்ட்ரக்சர்னால் வந்து லாங்கர் சைடு ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக்ஸாக வந்து ஸ்ட்ரக்சரு, ஹெட்டர்னால் வந்து ஷார்ட்டர் சைடு ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக்கு ஹெட்டரு. ஸோ இதே வந்து புல் நோஸ் பிரிக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த எட்ஜு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து புல் நோஸ் பிரிக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஓப்பன் ட்ரெயின்ஸுக்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கார்னிஸ் பிரிக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ கார்னிஸ் பிரிக்கில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்னமெண்டல் பர்பஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸு. ஸோ பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ்னால் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், 25% ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த பிரிக்ஸை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா. இந்த ஹோல்ஸ்லாம் வந்து அதை கணக்கு தான் சொல்கிறாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து டோட்டல் வால்யூம்லேருந்து 25% மேலே இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் 30-40%, 45% ஆஃப் ஏரியா விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த ஏரியா இருக்குல்ல, எக்ஸ்போஸ்ட் ஏரியா, அதில் வந்து 30-45% ஏரியா ஆஃப் த ஃபேஸுக்கு மேலே அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் சவுண்ட் பிரிக்ஸ். ஓகே. அதே வந்து சவுண்ட் பிரிக்ஸாக இருக்க தேவையில்லை. ஸோ அது வந்து சவுண்ட் பிரிக்ஸாகவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 7 Nm/mm² இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 7 Nm/mm² இருக்கணும். வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து ஷுட் நாட் பி மோர் தென் 15%.
15%க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஃப்ளோரசன்ஸ் வந்து அது ஷுட் நாட் பி மோர் தென் லைட். ஸோ லைட்டாக தான் இருக்கணும். வார்பேஜ் வந்து ஷுட் நாட் எக்ஸிட் 3%. ஸோ வார்ப்பிங் ஆகிறது வந்து 3%க்கு மேலே இருக்கக்கூடாது. இதான் வந்து குட் பர்ஃபரேட்டர் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதுலேயே வந்து ஹாலோ பிரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஹாலோ பிரிக்ஸ் நார்மலாக பார்த்துருப்போம். இதில் வந்து டோட்டல் ஆஃப் ஹோல்ஸ் விச் நீட் நாட் பி ஸ்மால் மே எக்ஸிட் 25% ஆஃப் த வால்யூம் ஆஃப் த பிரிக்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் த பிரிக்ஸில் வந்து 25%க்கு மேலே போகும். அதே சமயத்தில் 1/3 ஆஃப் த வெயிட் ஆஃப் த நார்மல் பிரிக்ஸ் விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? நார்மல் வெயிட் ஆஃப் த பிரிக்ஸை விட கம்மியாக இருக்கும். 1/3 தான் இருக்கும். அண்டு ஆர் சவுண்ட் அண்ட் ஹீட் ப்ரூஃப் பட் ஆர் நாட் சூட்டபுள் வேர் கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். கான்சன்ட்ரேட்டட் லோடில் எங்கே அதிகமாக ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே சமயத்தில் மினிமம் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து ஹாலோ பிரிக்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னா 3.5 Nm/mm² அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஸோ பிரிக் மேஷன்ரி வந்து க்ளோசர்ஸ். ஸோ இந்த மாதிரி குயின் க்ளோசர், கிங் க்ளோசர்னு படிச்சிருப்போம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். போர்ஷன் ஆஃப் த பிரிக் கட் அலாங் இட்ஸ் லென்த். ஸோ அது வித் வைஸாக இருக்கலாம், லென்த் வைஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஸோ குயின் க்ளோசர் அப்படின்னா வந்து ஸோ இந்த இதில் பிரிக்கு. ஸோ பிரிக்கை இந்த மாதிரி லென்த் வைஸில் கட் பண்ணுறீங்க. ஸோ லென்த் வைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது குயின் க்ளோசர். அது வந்து ஆஃப் பிரிக்கு. ஸோ குயின் க்ளோசர் ஆஃப்ங்கிறது இந்த லென்த் வைஸில் பாதியை கட் பண்ணுறது. குயின் க்ளோசர் குவார்ட்டர் அப்படிங்கிற வந்து லென்த் வைஸ்லேயும் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு வித் வைஸ்லேயும் ஆஃபாக கட் பண்ணிடுறது. ஓகே. ஸோ இதான் வந்து குயின் க்ளோசர் குவார்ட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கிங் க்ளோசர். கிங் க்ளோசர்னால் இந்த வித்தில் சென்டர் வரைக்கும். ஓகே. ஸோ இந்த வித்து இருக்குல்ல, வித்தில் சென்டர் வரைக்கும் கட் பண்ணுறது. அதே மாதிரி லென்த் வைஸில் ஆஃப் வரைக்கும் கட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கிங் க்ளோசர். பிவல்டு க்ளோசர் அப்படிங்கிறது வந்து வித்து வைஸில் சென்டராகவும், ஓகே, வித்து வைஸில் சென்டராகவும் அதாவது ஒரு வித்து சைடில் வந்து சென்டராகவும் இன்னொரு வித்து ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து பிவல்டு க்ளோசர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் சைடு ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த பிரிக் வந்து ஃபுல்லாகவும் இன்னொரு வித்து சைடு வந்து ஆஃப் ஆகும் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பிவல்டு க்ளோசர். அதே வந்து மிட்ரட் க்ளோசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு சைடு லென்த்து வந்து ஆஃபாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் ஒரு சைடு லென்த்து ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரைக்கும் மட்டும் கட் பண்ணுவாங்க. மேபி இந்த இடத்துல இதோட பாதியோட கட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து மிட்ரட் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து பேட்ஸு. போர்ஷன் ஆஃப் பிரிக் கட் அலாங் இட்ஸ் வித்து. ஸோ வித்து வைஸாக கட் பண்ணுறத வந்து பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ ஹாஃப் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாதி பிரிக்காக கட் பண்ணுறது ஹாஃப் பேட்டு. 3/4 பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3/4 ஆஃப் த பிரிக் இருக்கும். ஓகேவா? இங்கே 1/4 ஆஃப் த பிரிக் மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அது பிவல்டு பேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ சேமஸ் இங்கே பிவல்டு பார்த்தோம்ல, ஸோ இதில் வித்தில் பாதியும் ஸோ இன்னொரு வித்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இங்கே ஒரு 1/4 ஆஃப் த பிரிக்கு மட்டும் கட் பண்ணிடுவாங்க, இங்கே 1/4 ஆஃப் த பிரிக்கு மட்டும் விட்டுருவாங்க, இல்லை இங்கே 3/4 ஆஃப் த பிரிக்கு கட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இங்கே 1/4 ஆஃப் த பிரிக் கட் பண்ணுவாங்க, இங்கே 3/4 ஆஃப் த பிரிக் கட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிவல்டு பேட். ஓகே. ஸோ அடுத்து குவாயின் அப்படிங்கிறது வந்து என்ன குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குயின் இட் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அட் த ஃபேஸ் ஆஃப் த வால் தட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ குவாயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு வால் இருக்குது. ஸோ இங்கே வந்து மீட் ஆகுது இல்லை, ஸோ இந்த போர்ஷனை தான் வந்து குவாயின் ஸ்ட்ரக்சர் என்ன குவாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வால், ஸோ இது ஒரு வால். ஓகே. ஸோ இந்த ரெண்டு வால் வந்து மீட் ஆகிற இடம் தான் வந்து அந்த கார்னர் தான் வந்து குவாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது போகலாம். ஸோ பாண்டிங் இன் பிரிக் மேசன்ட்ரி. ஸோ பிரிக் மேசன்ட்ரியில் என்னென்ன பாண்ட் இருக்குது ஸோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் ஆஃப் ஹெடர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பிளேஸ் ஓவர் ஈச் அதர். ஸோ இது வந்து இங்கிலீஷ் பாண்டு. ஓகேவா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் பாண்டு. ஸோ இங்கிலீஷ் பாண்டில் எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் லேயர் ஆஃப் ஹெடர் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பாருங்களேன், இங்கே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ இந்த இதில் பாருங்களேன், இந்த லைன் ஃபுல்லாக ஹெடராக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹெட்ரு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கிறீங்க, அடுத்த லைன் 2 ஹெட்டர் வச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். ஸோ அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் வந்து ஒரு குயின் க்ளோசர் வைக்கிறாங்க. ஸோ அதை இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டு பிரேக் த அலைன்மெண்ட் ஆஃப் த வெர்டிகல் ஜாயின்ட்ஸ் டு பி இன் ஸ்ட்ரெயிட் லைன், குயின் க்ளோசர் இஸ் பிளேஸ் நெக்ஸ்ட் டு குவாயின் ஹெட்டர். குவாயின் ஹெட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடம் தான், நல்லா பாருங்கள். ஸோ இதான் வந்து குவாயின் ஹெட்டர். ஓகே. ஸோ இது குவாயின் ஹெட்டரா.
ஸோ அடுத்த காயின் ஹெட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ வந்து குயின் க்ளோசர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட் வந்து நேராக வந்து ப்ளேஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த குயின் க்ளோசர் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ குயின் க்ளோசர் இஸ் எ நெவர் பிளேஸ்ட் எய்தர் அட் த ஸ்டார்டிங் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். ஸோ இது வந்து இப்போ ஜாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த குயின் க்ளோசர் வந்து இந்த இடத்துலலாம் கொடுக்கவே கூடாது. ஸோ இது வந்து தவறான விஷயம். அதே மாதிரி ஒரு வால் எண்ட் ஆகிற இடத்துலையும் இங்கே குயின் க்ளோசர் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் லேபிள் டு கெட் டிஸ்பிளேஸ்டு. ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் பாண்டே வந்து அது இது பண்ணி விட்டுரும், கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். மினிமம் லேப் அவைலபிள் ஃபார் ஸ்ட்ரக்சர் இன் ஈச் கோர்ஸ் இஸ் 1/4 ஆஃப் த லென்த் ஆஃப் த பிரிக். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து ஈச் கோர்ஸில் வந்து 1/4 ஆஃப் த லென்த் ஆஃப் த பிரிக். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டர் இருக்கும். ஸோ இங்கே நடுவில் ஒரு ஹெட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட்டர் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து 1/4 ஆஃப்து, இது வந்து 1/4, இது வந்து 1/4 இருக்கும். ஸோ இது வந்து 1/4 இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது ஃப்ளமிஷ் பாண்டு. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஈச் கோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது அப்படியே இங்கிலீஷ் பாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து ஒரு ஹெட்டர் இருக்கா, அடுத்த ஸ்ட்ரக்சர் இருக்கா, மறுபடியும் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கா. ஸோ இதில் மேலேயும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சரு, ஒரு ஹெட்டரு, ஒரு ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃப்ளமிஷ் பாண்டு. இன் ஆர்டர் டு பிரேக் த அலைன்மெண்ட் ஆஃப் த வெர்டிகல் ஜாயிண்ட், இதுலேயும் வந்து குயின் க்ளோசர் வந்து அந்த கார்னரில் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டு கியூ அண்ட் ஹெட்டர் இன் ஈச் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு லைன் போட்டு இன்னொரு லைன் வரப்போ. ஸோ இது பாருங்கள், ஸோ இப்போ ஒரு ஹெட்டர் இருக்குது, சாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஹெட்டர் இருக்குது, மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஹெட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஹெட்டர் தான் வச்சு ஆரம்பிக்கணும். ஸோ இங்கேயும் மறுபடியும் ஒரு ஹெட்டர் வருமா. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா குயின் க்ளோசர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ குயின் க்ளோசர் ப்ளேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்டோட கண்டினியூட்டியை வந்து பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் வால்ஸ் ஹேவிங் திக்னஸ் இன் ஆடு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆஃப் பிரிக்ஸ், இது வந்து ஃப்ளமிஷ் பாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. இங்கிலீஷ் பாண்ட் இஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் ஹையர் ஸ்ட்ரென்த் தேன் த ஃப்ளமிஷ் பாண்டு. ஸோ இங்கிலீஷ் பாண்டு தான் வந்து ஃப்ளமிஷ் பாண்டை விட ரொம்ப ஹையர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளமிஷ் பாண்ட் வந்து ஆஸ்தெட்டிக்கலி மோர் ப்ளீசிங் தேன் இங்கிலீஷ் பாண்ட், பட் இட் ரெக்வயர்ஸ் ஸ்கில்டு மேசன்ட்ரி ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கில்டு மேசன்ட்ரி ஒர்க்கு கண்டிப்பாக தேவை. ஓகேவா, இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸ்கில்டு மேசன்ட்ரி ஒர்க் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஆஸ்தெட்டிக்கலாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளமிஷ் பாண்டு பார்க்குறக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ளமிஷ் பாண்ட் இஸ் வெரி ஃபவுண்ட் டு பி மோர் எக்கனாமிக்கல். ஸோ ஃப்ளமிஷ் பாண்ட் வந்து மோர் எக்கனாமிக்கல் தேன் த இங்கிலீஷ் பாண்ட் as number of off bats is used in this case due to which wastage of brick is comparatively less. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் பிரிக்கு வந்து இதில் கம்பேரிட்டிவாக லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து ஆஃப் பேட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளமிஷ் பாண்டில். ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் பாண்டு. ஸ்ட்ரக்சர் பாண்ட்னா நார்மலாக ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்னால் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேஸ் மட்டுமே வச்சு அலைன் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர் பாண்டு. ஸோ டு பிரேக் அலைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஆஃப் பேட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாண்டிங் இன் விச் ஆல் த பிரிக்ஸ் ஆர் லைட் அலாங் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா, எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி ஆஃப் பேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் பாண்டு. ஸோ ஹெட்டர் பாண்ட்னா வந்து ஹெட்டராக வச்சு கட்டியிருப்பாங்க. ஓகே, ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு கட்டியிருப்பாங்க. எல்லா லைன்லேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வைக்கிறப்ப ஆல் தி பிரிக்ஸ் ஆர் லைட் அலாங் த ஹெட்டர் இன் ஈச் கோர்ஸ். இதுலேயும் வந்து வெர்டிகல் ஜாயின்ட்ஸ் பிரேக் பண்ணுறதுக்காக 3/4 பேட் யூஸ் பண்ணுறாங்க. 3/4 பேட்னா நம்ம எப்படி பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பிரிக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து சாரி இப்படி ஒரு பிரிக்காக இருக்குன்னா இது வரைக்கும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து 3/4 பேட். ஓகே, இதை வந்து 3/4 பேட். ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெட்டர் பார்ட்ஸ் வந்து வெர்டிகல் ஜாயின்ட்ஸ் அலைன்மெண்ட் ஆஃப் வெர்டிகல் ஜாயின்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட் க்ளே ப்ராடக்ட்ஸ். ஸோ க்ளே ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ க்ளேலேயே முடிப்போம். ஸோ க்ளே ப்ராடக்ட்ஸோட ஒரு சில இம்பார்ட்டண்ட்லாம் பார்த்துடலாம். ஸோ இதில் நான் சொல்லியிருந்தேன் டெரகோட்டா. ஓகேவா, டெரகோட்டா அப்படிங்கிறது வந்து டெரா அப்படிங்கிறது க்ளேங்கிற மீனிங். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிங்க. டெரா அப்படின்னா வந்து க்ளே, அதே மாதிரி கோட்டா அப்படிங்கிறது வந்து பர்ன்ட். ஸோ பர்ன்ட் க்ளே அப்படிங்கிறத வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டெரகோட்டா இஸ் ரெஃப்ராக்டரி க்ளே ப்ராடக்ட் அண்ட் பை வேரிங் அயன் ஆக்சைடு இன் க்ளே டிசைடு கலர் கேன் பி அப்டைன்டு. ஓகேவா, இது ஒரு க்ளே ப்ராடக்ட்டு. அயன் ஆக்சைடு மாற மாற வந்து டிசைடு கலர் நமக்கு வேணுங்கிற கலரை வந்து நம்ம அப்டைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளே இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர் கிளாஸஸ் பாட்ரி அண்டு சாண்ட் கிரவுண்ட் டு ஃபைன் பவுடர் பக்டு செவரல் டைம்ஸ். சேம் அதே தான், ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க.
டெரகோட்டா வந்து ஒரு இம்பர்வியஸ் அண்ட் ஹார்ட் அண்ட் சீப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இம்பர்வியஸாக ஹார்ட் அண்ட் சீப்பாக கிடைக்கும். ப்ராடக்ட் இஸ் பர்ன்ட் ஸ்பெஷல் கின்ஸ், அதான் மஃபுல் ஃபர்னஸில் தான் வந்து டெரகோட்டாலாம் வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா. காம்போசிஷன் ஆஃப் டெரகோட்டா இது மெயினாக பார்த்துக்கோங்க. ட்ரை கிளே அப்படிங்கிறப்ப வந்து எவ்வளோ இருக்கணும்னா, டெரகோட்டாவில் ட்ரை கிளே வந்து 50 to 60% இருக்கணும். கிரவுண்ட் கிளாஸ் எவ்வளோ இருக்குன்னா 8 to 10% இருக்கணும். க்ரஷ்டு பாட்ரி வந்து 20% இருக்கணும். க்ளீன் ஒயிட் சாண்ட் எவ்வளோனா 10 to 20% இருக்கணும். ஓகேவா. க்ளீன் ஒயிட் சாண்ட் எவ்வளோனா 10 to 20% இருக்கணும். ஸோ இதான் வந்து டெரகோட்டா பிக்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது இதோட யூசஸ், டெரகோட்டாவோட யூசஸ் என்னென்னா, ஹாலோ பிளாக்ஸ் ஆஃப் டெரகோட்டா யூஸ்டு ஃபார் மேசன்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாலோ பிளாக்ஸில் டெரகோட்டா வச்சு மேக் பண்ணுற ஹாலோ பிளாக்ஸில் வந்து மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. கார்னிசஸ் அண்ட் ஆர்ச்சஸ், ஸோ அந்த ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணாங்க. ஸ்டாச்சுவர்ஸ் சிலை வடிக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஆர்னமெண்டல் ஒர்க்கு. ஃபயர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால டெரகோட்டா இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஆஸ் கேசிங் ஃபார் ஸ்டீல் காலம்ஸ் அண்டு பீம்ஸ். ஸோ ஸ்டீல் காலம்ஸ் அண்டு பீம்ஸுக்கு வந்து ஒரு கேசிங்காக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா. இது ஃபயர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கேசிங்காக இது ஆக்ட் ஆகுது. போரஸ் டெரகோட்டா இஸ் யூஸ்டு ஃபார் சவுண்ட் இன்சுலேஷன். ஸோ டெரகோட்டாலேயே வந்து போரஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுறப்ப அது வந்து எப்படின்னா சவுண்ட் இன்சுலேஷனாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொர்சிலின். ஸோ பொர்சிலின் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, பொர்சிலின் வந்து எதுக்கு பார்த்தோம்னா எஃப்ளோரசன்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருந்தோம். ஸோ 150 mm டயாமீட்டர் உள்ள பொர்சிலைனில் வந்து 25 mm டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு பிரிக்ஸை வந்து லைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பொர்சிலைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தலாம், இட் இஸ் ஏ ஹை கிரேட் செராமிக் வேர் ஹேவிங் ஒயிட் கலர், 0 வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட். பொர்சிலைன் வந்து 0 வாட்டர் அப்சார்ப்ஷனாக இருக்கும். அண்ட் கிளேஸ்டு சர்ஃபேஸ் விச் கேன் பி சாஃப்ட் ஆர் ஹார்ட், consist of finely dispersed clay, kaolin, quartz and feldspar, baked at high temperature and covered with a colored or transparent glass. Okay. ஸோ இது மெயினாக வந்து 0 வாட்டர் அப்சார்ப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுமாதிரி ஹை டெம்பரேச்சரில் வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ அண்ட் கிளாசிங் மெட்டீரியல் இஸ் அப்ளைட் பிஃபோர் ஃபயரிங். ஸோ அது வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்காக கிளாசிங் மெட்டீரியல் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதை அப்ளை பண்ணிடுவாங்க. அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் the feldspar particles fuse and bind the other constitution into hard, dense and vitreous mass. ஸோ அந்த ஃபெல்ஸ்பர் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் வந்து அதுதான் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு, அதர் கான்ஸ்டியூஷன்லாம் வந்து நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு இது காரணமாக இருக்குது. ஸோ அது பைண்ட் ஆகினாலும் ஹார்டு, டென்ஸ் அண்டு விட்ரியஸ் மாஸாக மாறிடுது. ஸோ ஹை டெம்பரேச்சர் என்ஷூர்ஸ் நான் போரோசிட்டி அண்டு பெட்டர் ப்ராடக்ட். ஓகேவா. ஹை டெம்பரேச்சர் வந்து நல்லா இருக்கிறதுனால ஸோ ஹார்டாக மாறிடுது, டென்ஸாக மாறிடுது, விட்ரியஸ் மாஸாக மாறிடுது. அப்போ வந்து நான் போரோசிட்டி, ஓகே, போரோசிட்டி ரொம்ப இல்லை. ஸோ ஓகேவா. அதுவும் இல்லாமல் பெட்டர் ப்ராடக்டாகவும் நல்லா மாற்றிடுது. ஓகே. பிகாஸ் ஆஃப் ஒயிட் கலர் இட் இஸ் ஆல்சோ கால்டு ஒயிட் வேர். ஸோ இந்த பொர்சலைனை வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது வந்து ஒயிட் வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதுதான். அது இது ஃபுல்லாக காம்போசிஷன் சொல்லிடுறேன். காம்போசிஷன் வந்து சைனா கிளே வந்து 50 to 60% இருக்கணும். ஓகேவா. ஸோ இதே பாருங்கள், டெரகோட்டாக்கு வந்து ட்ரை கிளே தான் 50 to 60%. இதில் வந்து சைனா கிளே சொல்லியிருக்காங்க. ஆர்டினரி கிளே 5% தான் இருக்கணும். ஓகேவா. ஒயிட்டிங் வந்து 1% கம்மியாக இருக்கணும். ஆனால் ஃபெல்ஸ்பர் தான் முக்கிய காம்பனண்ட்டு. ஃபெல்ஸ்பர் 20% இருக்கணும். ஓகே. பொர்சிலைனில் வந்து ஃபெல்ஸ்பர் 20% இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஆர் 0 வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து லோவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஹார்ட் அண்ட் கிளாஸ்டு. ஓகேவா. ஹார்டாக இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும். குட் ரெஃப்ராக்டிவ் மெட்டீரியல், குட் எலக்ட்ரிக் இன்சுலேட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது எல்லாமே வந்து பொர்சிலைன் தான். ஓகே. ஸோ பொர்சிலைனுக்கு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நல்லா இன்னும் கலர்ஃபுல் இமேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா பொர்சிலைன் மட்டும் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் கலர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ பர்ட் கிளே ஜாலிஸ். ஓகேவா. ஸோ ஜாலிஸ் இது பார்த்துருப்பீங்க, இந்த படம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் ஹவுஸ்லாம் நிறையாவே பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்ம வீட்டில் கூட வச்சுருக்கலாம். ஸோ அதே தான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஜாலிஸ். ஓகே. burnt clay jollies. These are normally used for providing a screen on veranda. ஸோ வராண்டாவில் ஒரு ஸ்க்ரீன் இல்லாத குறைய இதாக தீர்த்து வைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் parapet or boundary walls to total void area should not exceed 40%. அது இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா ஒரு 1 centimeter ஸ்கொயர், சாரி 1 feet ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்குன்னா அதில் 40%க்கு மேலே வந்து அந்த வாய்ட் ஏரியா வந்து இருக்கக்கூடாது. அதேமாதிரி கீஸ் ஃபார் பாண்டிங் வித் மாட்டர் ஷுட் பி 10 mm wide and 3 mm deep. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சைடு இருக்கும்ல, அதில் வந்து ஜாயிண்ட்டுக்காக, இந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்காக வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா
10 mm வைடில் 3 mm டீப்பில் வந்து அந்த கீ கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் கீஸ்னால் அந்த பாண்ட் ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ இப்படி ஃப்ராக் சொன்னோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது தீஸ் ஆர் ஜென்ரலி ஹேண்ட் மோல்டட் பட் சுப்பீரியர் குவாலிட்டிஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மெஷின்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஹேண்ட் மோல்டராக இருக்கும். இன்னும் நல்லா ஹை கிரேடில் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து மெஷின் மூலமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஜாலிஸ். ஓகேவா? இந்த பிக்சர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து clay ridge and ceiling tiles. So clay ridge or ceiling tiles are grouped as a class AA, also A. ஒரு 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஏஏ, கிளாஸ் ஏன்னு பிரிக்கிறாங்க. கிளாஸ் ரிட்ஜ் ஆர் சீலிங் டைல்ஸை அண்ட் ஷுட் ஃபுல்ஃபில் த ஃபாலோயிங் ரெக்கமெண்ட்ஸ். ஸோ அது என்னென்னா மேக்ஸிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ இருக்குன்னா கிளாஸ் ஏஏவாக இருந்ததுன்னா 18% தான் சொல்கிறாங்க. கிளாஸ் ஏவாக இருந்தால் 20% வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஸ் ஏவாக இருந்தால் 18% வரைக்கும் தான் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கணும். அதே கிளாஸ் ஏவாக இருந்தால் 20% வரைக்கும் போய்க்கலாம். மினிமம் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து 0.015 வந்து ஆவரேஜாக இருக்கணும். 0.015 கிலோமீட்டர் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா தான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நியூட்டன் அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 15 நியூட்டன் வந்து ஆவரேஜாக இருக்கணும். அதே வந்து 12.5 நியூட்டன் இல்லைன்னா 0.0125. ஓகேவா? அது வந்து அட்லீஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாவது தாங்கணும். அது கிளாஸ் ஏஏ. கிளாஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நியூட்டன். ஓகேவா? ஆவரேஜாக வந்து 11 நியூட்டன் தாங்கணும். ஐ மீன் 0.011 கிலோ நியூட்டன். ஸோ அதே வந்து 9.5 நியூட்டன் அளவுக்காவது தாங்கியிருக்கணும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா. ஸோ இதான் வந்து சீலிங் டைல்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த படம் பாருங்கள். ஸோ இதான் வந்து சீலிங் டைல்ஸ், கிளே ரிட்ஜ் ஆர் சீலிங் டைல்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரிஃப்ராக்டரி பிரிக். ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்டரி பிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் இஸ் ஒயிட்டிஷ் எல்லோ ஆர் லைட் ப்ரௌன். ஸோ இந்த படம் தெரியுதுல்ல. ஸோ ஒயிட்டிஷ் எல்லோ ஆர் லைட் ப்ரௌனாக இருக்கும் ரிஃப்ராக்டரி பிரிக்கு. ஸோ வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபயர் கிளே பிரிக்ஸ். ஸோ ஃபயர் கிளே பிரிக்கு ஆர் ரிஃப்ராக்டரி கிளே பிரிக்கு ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆகலாம் 4 to 10% தான் இருக்கணும். மேக்ஸிமம் 10% தான் இருக்கணும். அதுக்கு விட அதிகமாக போயிடக்கூடாது. மினிமம் ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிக் ஷுட் பி 3.5 நியூட்டன் per mm². ஸோ மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 3.5 நியூட்டன் per mm² அளவாவது இருக்கணும். These are used for the lining blast furnaces, ovens, kilns, boilers and chimneys. ஸோ அதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து 2 தான் இருக்குது. ஓகேவா? மெக்னீசியா பிரிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பாக்சைட் பிரிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ மெக்னீசியா பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியா வந்து 85% இருக்கணும் மினிமம். ஓகேவா? அதேமாதிரி கால்சியம் ஆக்சைடு 25% இருக்கணும். சிலிக்கா வந்து மேக்ஸிமம் 5.5% வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மெக்னீசியா பிரிக்ஸாக இருந்துச்சுன்னா மெக்னீசியா வந்து 85% இருக்கணும். கால்சியம் ஆக்சைடு வந்து 25% இருக்கணும். சிலிக்கா வந்து மேக்ஸிமம் 5.5% தான் இருக்கணும். பாக்சைட் பிரிக் அப்படின்னா இதில் வந்து 85% ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு இருக்கணும். பாக்சைட் பிரிக்னால் வந்து 85% ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு இருக்கணும். மேக்ஸிமம் 20% ஆஃப் கிளே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கிளேசிங். ஸோ கிளேசிங்னா என்னென்னா பிரிக்ஸு, டைல்ஸு, எர்த்வேர்ஸு அண்ட் ஸ்டோன்வேர்ஸ் ஆர் glazed by an impervious film to protect the surface from the chemical attack and other weathering agencies. ஓகேவா? ஸோ ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து எர்த்தன்வேரில் க்ரியேட் பண்ணுறப்ப மேலே ஒரு கிளேசிங், ஒரு கோட்டிங் மாதிரி போடுவாங்க. ஸோ அது இம்பர்வியஸ் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா கெமிக்கல் அட்டாக்லேருந்து இல்லைன்னா மற்ற அதர் வெதரிங் ஏஜென்சிலேருந்து அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போடுறதா வந்து கிளேசிங். இந்த ப்ராசஸ் பேர் தான் கிளேசிங். ஸோ இதை வந்து கிளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ மேலே ஒரு தின் கோட் கிளேசிங் லேயர் வந்து அதை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெதரி ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஜோலிக்கா. ஓகேவா? மஜோலிக்கா. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இட்டாலியன் எர்த்தன்வேர் கோட்டட் வித் அன் ஒப்பாக் ஒயிட் எனாமல். ஒயிட் எனாமல் வந்து லைட்டாக கோட் பண்ணியிருப்பாங்க. ஆர்னமெண்டட் வித் மெட்டாலிக் கலர். இட் இஸ் மேனுஃபேக்சர் ஃப்ரம் லோ ஹீட் கிளேஸ். ஓகேவா? லோ ஹீட் கிளேஸ்லேருந்து டு அப் டு விச் 20% கால்சியம் கார்பனேட் இஸ் ஆடட் இன் த ஃபார்ம் ஆஃப் சாக். ஸோ இதில் வந்து லோ ஹீட் கிளேஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டு விச் 20% ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து இதில் ஆட் பண்ணி இந்த ஃபார்ம் ஆஃப் சாக் ஃபார்மில் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டோர்வேஸ், விண்டோஸ் கேசிங்ஸ் அண்ட் ஃபேஸிங் டைல்ஸு. ஸோ இதுதான் வந்து மஜோலிக்கா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒயிட் இது தெரியுதுங்களா? ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க? ஒயிட் எனாமல், ஒப்பாக் ஒயிட் எனாமல். ஓகேவா? ஸோ ஆர்னமெண்டட் வித் மெட்டாலிக் கலர். ஸோ ஓகேவா? இது ஒரு எர்த்தன்வேர் தான். ஸோ இதில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட் எனாமல் இருக்கும். ஸோ நல்லா அப்பியரன்ஸ் நல்லா குட் லுக்கிங்காக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ஸோ இதை முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே ஏதாவது உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இருந்தால் அதில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ தேங்க்யூ.